பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்துது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே, ஆஃபீஸில், வேலை காரியத்தில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயம் திகில். அன்று சொல்ல பயப்படாத, திகையாதே. ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்த பயம் உள்ளத்தில் அப்படி குத்திக்கிட்டே இருக்கிறதில்ல. என்ன ஆகிருமோ, எப்படி ஆகிருமோ, ஒரு திகைப்பு, இப்படி ஆயிட்டு அப்படின்னு திகைப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, அப்படி திகைக்காத, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் கூட இருக்கிறேன்ல. அவர் சர்வவல்லமுள்ள தேவன், அவர் கூட இருக்கிறதுனால நீங்கள் பயப்படுற மாதிரி விட்டுருவாரா? நீங்கள் பயப்படுற மாதிரி விட மாட்டார். திகைக்கிற மாதிரி காரியம் நடக்காது. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவார். அதுக்கு தானே கூட இருக்கிறாரு. நீங்கள் அவர் கைப்பிடிச்சு நடக்கிறீங்களா இல்லையா? தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா? அதிகாலை எழும்பி வேதத்தை ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் அதிகாலையில் அவரை தேடினா தானே அவர் கூட இருக்கிறவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் உங்களோட பேச முடியும். அவர் ஆவியானவர் மூலமாக அவங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறத உணர முடியும். நீங்கள் ஆண்டவருக்கே டைம் கொடுக்காம, ஜெபமும் பண்ணாமல், வேதத்தையும் வாசிக்காமல், சும்மா வாக் வித் ஜீசஸ் 3 நிமிஷம் பார்த்துட்டா எல்லாம் முடிஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் காலையில் எழுந்து அவருடைய பாத்தில் உட்காரணும், வசனத்தை தியானிக்கணும், அவரை நோக்கி துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ தான் அவர் பேசுகிறதே இங்கே கேட்க முடியும். நீ பயப்படாதே மகனே, மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். எதுக்கு திகைக்கிற? என்ன ஆயிருமோ, எப்படி ஆயிருமோ, அவ்வளோதானோ? திகைக்காத, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் மாற்றுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எதுக்கு நீங்கள் பயப்படணும்? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகாலையில் எழும்பி அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், காலையில் உங்களை தேட மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் விடியற காலம் இருட்டோடு எழுந்து உண்மை தேடுவேன். நீர் என்கிட்ட பேசும்படி உடைய வசனத்தை தியானிப்பேன்னு சொல்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போவே பயம் மாறிடும் பாருங்கள், திகைப்பு மாறிடும் பாருங்கள். தகப்பனை, உம்முடைய மகன், உம்முடைய மகளப்பா, எங்களுடைய குறைவுகளை நீர் மன்னிக்கிறவரும் எங்களை சரிப்படுத்துகிற தெய்வனமாக இருக்கிறீர். அதிகாலை எழுந்த உம்முடைய முகத்தை தேடுகிற அந்த அனுபவத்தை நீர் தாரும். அதிகாலையில் உம்முடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரை மகிழுகிற அந்த கிருபையை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள், திகைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.